ஹாய் ஹலோ வணக்கம். தமிழ்நாட்டில் மக்களவைத் தேர்தல் முடிந்த பிறகு அரசியல் கட்சிகள் தேர்தல் பணிகள் குறித்து ஆய்வு செய்து வருகின்றன. அதில் அதிமுகவும் தேர்தல் பணிகள் குறித்து ஆய்வு செய்தது. ஒவ்வொரு தொகுதியாக நிர்வாகிகளிடம் எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை நடத்தினார். தேர்தலுக்கு முன்னரும் வேட்பாளர் அறிவித்த பின்னரும் தேர்தலுக்கு பின்னரும் பல்வேறு கட்டங்களில் ஆலோசனை நடத்தினார். அதில் எடப்பாடி பழனிசாமி செங்கோட்டையன் மோதல் வெளிப்பட்டுள்ளது. திருப்பூர், ஈரோடு தொகுதிகளில் செங்கோட்டையனிடம் ஆலோசனை நடத்தாமல் எடப்பாடி பழனிசாமியே தன்னிச்சையாக வேட்பாளரை அறிவித்துள்ளார். இதனால் செங்கோட்டையன் கடும் அதிருப்தி அடைந்துள்ளார். ஏனெனில் ஈரோடு மாவட்டத்துக்குள் சில தொகுதிகள் திருப்பூர் மக்களவைக்குள்ளும் வருகிறது. இதனால் தன்னிடம் வேட்பாளர் குறித்து எடப்பாடி ஆலோசனை நடத்துவார் என்று செங்கோட்டையன் எதிர்பார்த்திருந்தார். இதனால் வேட்பாளர் அறிவித்த நேரத்தில் திடீரென தனக்கு உடல்நிலை சரியில்லை என்று கூறி கோவையில் உள்ள மருத்துவமனையில் செங்கோட்டையன் சேர்ந்துவிட்டார். பின்னர் அவரை சமரசப்படுத்தி தான் தேர்தல் பணிகளை தொடங்க வைத்தனர். திருப்பூரில் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டவர் எடப்பாடி பழனிசாமிக்கு நெருங்கிய உறவினர். டாஸ்மாக் பாரில் வேலை செய்தவராம். இதுவும் செங்கோட்டையனின் அதிருப்திக்கு காரணம் என்றும் கூறப்படுகிறது. இதனால் திருப்பூர் தொகுதிக்குள் வரும் பெருந்துறை தொகுதியில் அவர் வேலையை செய்யவில்லையாம். மேலும் பெருந்துறை அதிமுக சட்டமன்ற உறுப்பினராக இருக்கும் ஜெயக்குமார் செங்கோட்டையனிடம் தீவிர ஆதரவாளர். இதனால் அவர் எந்த வேலையும் செய்யவில்லையாம். அதே நேரத்தில் அவர் தொகுதிக்குள் வரவில்லை என்று பொதுமக்கள் மத்தியில் கடுமையான எதிர்ப்பும் இருந்ததாம். இதனால் திருப்பூர் தொகுதிக்காக செங்கோட்டையன் எந்த வேலையையும் செய்யவில்லையாம். தன்னுடைய பேரனுக்கும் பொள்ளாச்சி சட்டமன்ற உறுப்பினர் மகேந்திரன் மகளுக்கும் திருமணம் நடைபெற உள்ளதாம். இதற்கான வேலைகளில் தான் தீவிரம் காட்டி வந்தாராம். தேர்தல் நேரத்தில் அந்தியூர் சட்டப்பேரவை தொகுதி பொறுப்பாளராக EMR ராஜாவை நியமித்தார் எடப்பாடி. தனது அரசியல் எதிரியான ராஜாவை எப்படி எனக்கு கீழ் உள்ள தொகுதியின் பொறுப்பாளராக நியமிக்கலாம் என்று கோபத்தில் உள்ளாராம். இதனால் ஈரோடு, திருப்பூர் தொகுதிகளுக்கான தேர்தல் பணிகளில் தீவிரம் காட்டவில்லையாம். மேலும் அந்தியூர் தொகுதியில் வேலை செய்யாமல் இருப்பது குறித்து பெருந்துறையில் உள்ள ஒரு தனியார் பள்ளியில் தனது ஆதரவாளர்களுடன் செங்கோட்டையன் ஆலோசனை நடத்தி அதிமுக வேட்பாளர்களுக்கு எதிராக செயல்படுவது என்று முடிவெடுத்து உள்ளாராம். இதை குறித்து புகார்கள் வந்ததும் திருப்பூர் தொகுதியின் பொறுப்பாளராக வேலுமணியை எடப்பாடி நியமித்தாராம். இதனால் செங்கோட்டையனுக்கு கூடுதல் கோபம். தற்போது தேர்தல் முடிந்து உள்ளதால் தேர்தல் பொறுப்பாளர்கள் மீது எடப்பாடி கோபமாக உள்ளாராம். இதில் செங்கோட்டையன் மீதும் கடும் அதிருப்தியில் உள்ளாராம். ஈரோட்டில் உள்ள கோபிச்செட்டிப்பாளையம், அந்தியூர், பவானிசாகர் ஆகிய 3 தொகுதிகளுக்கு மாவட்ட செயலாளராக செங்கோட்டையன் உள்ளார். பெருந்துறை, பவானி தொகுதியை உள்ளடக்கிய மாவட்ட செயலாளராக கருப்பன் உள்ளார். எடப்பாடி மீது அதிருப்தியில் இருக்கும் தங்கமணி, KV ராமலிங்கம் ஆகியோருடன் செங்கோட்டையன் தீவிர ஆலோசனை நடத்தி வருகிறாராம். இவர்கள் 3 பேருமே தனி அணியாக செயல்படுகிறார்களாம். இதனால் எப்போது என்ன நடக்குமோ என ஈரோடு மாவட்ட அதிமுக படபடப்பாக உள்ளது என்கிறார்கள்.